கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 94 சங்கீதம் 22 வசனம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தேவனை நான் நம்பியிருக்கிறபடினால் அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில பேர் இந்த மனிதனை நாம் நம்பலாம், இவரை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யலாம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு சிலர் சில நேரங்களில் மனிதனை சீக்கிரமாக நம்புகிறார்கள். ஆனால் நம்மை படைத்த, நம்மை உருவாக்கிய ஆண்டவரை நம்புவதை மறந்து போகிறார்கள். அதே போல தன்னுடைய பலத்தின் மேல், குடும்பத்தின் மேல், தன்னுடைய படிப்பின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த நம்பிக்கை தவறானதல்ல. தேவ தயவினால், தேவ கிருபையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கையின் கண்மலையாகிய இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் தன்னம்பிக்கை இல்லாமை. இந்த தன்னம்பிக்கை செத்துப்போன ஒரு சூழ்நிலையை பிசாசு விதைத்து விடுகிறார். இதனால் வாழ்க்கையில் பலர் விரக்தி அடைந்து ஏன் இப்படி ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சிந்திக்கிற அநேகரும் உண்டு. இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய தன்னம்பிக்கையை விடாமல் தேவன் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு வழியும் இல்லாமல், ஒன்றும் தெரியாமல் தவிக்கும் வேளையில்தான் தேவன் கிரியை செய்வார். உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே கானானுக்கு நேராக வழிநடத்தி வரும்போது பார்வோனின் படை அவர்களின் பின்னாக துரத்தி வந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு முன்னால் செங்கடல் காணப்பட்டது. அவர்கள் அந்த சமுத்திரத்தின் கரையிலே நின்று வேறு எங்கேயும் செல்ல வழியில்லாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று கேட்கும்போது ஆண்டவர், நான் உனக்கு வழியை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் மோசே கர்த்தரை நம்பினான். எனவேதான் ஆண்டவர் முடியாத ஒரு காரியத்தை முடிய பண்ணினார். அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்தில் காணப்பட்டால் என்ன செய்வோம்? நாம் நம்பிக்கையின் கண்மலையாகிய ஆண்டவரை நம்பும்போது மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்வார். ஆனால் மனிதனை நம்பினால் அவனால் செய்ய முடிந்ததைத்தான் அவன் செய்வான். ஆனால் மனிதனால் செய்ய முடிகிற அந்த காரியம் அந்த இடத்திலே நமக்கு பிரயோஜனமற்றதாய் காணப்படும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள், பில்லி சூனியங்களை அழிக்க மனிதனால் முடியாது. ஒருவேளை நமக்கு பணம் தேவைப்பட்டால் அவர்களால் நமக்கு பணம் கொடுத்து உதவ முடியும். ஆனால் சாபங்களை உடைக்க, பிசாசை விரட்ட அவர்களால் முடியாது. அந்த இடத்தில்தான் நாம் தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கையானது நமக்கு அடைக்கலமாக நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய வல்லமையுடையதாயிருக்கிறது. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையின் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமாக இருப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் சுவாமி. மனிதர்களை நம்புவதை காட்டிலும் இயேசுவே உங்கள் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்டடி நாங்கள் உங்கள் நாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலும் எங்கள் நம்பிக்கையாகிய கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவாகிய உங்கள் மேலே எங்கள் அஸ்திபாரத்தை நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா, உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை நிமித்தமாக நீர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ வல்லமையும் தேவ பிரசன்ன மகிமையும் இந்த அதிகாலை வேளை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமை அதிகமாக இந்த காலை வேளையில் ஊற்றப்படட்டும் அப்பா. வியாதியஸ்தர்களுக்கு நீர் இப்பொழுதே சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். வியாதிகள் இப்பொழுது நீங்கி போகட்டும். கண்மலையாகிய கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம் என்று யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசித்து தங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்கட்டும். இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறி போகட்டும். குடும்ப சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். புதிய வழி வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே, நீர் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வீராக. கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி.
திருமண தடையாக இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கைவிடாமல் முற்று முடிய நடத்தி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.